ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி குமரன் நர்சரி கார்டனுக்கு தான் போயிருக்கோம். ஸோ நர்சரி கார்டனில் இப்போ அப்டேட்டடாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இந்த போர்டு வச்சுருக்காங்க. என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு குட்டி மினியேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிமெண்ட் பாட்டு டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். இவங்ககிட்ட சிமெண்ட் பாட்டு மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டு, இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி உள்ள பாட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம நர்சரியோட எண்டில் நின்றுட்டுருக்கோம். எண்டில் இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்குது. ஆனால் அவங்களுக்கு பிளான்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இல்லாததுனால அவங்க ஸ்டாண்டு மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டெப்பாட்டு ஒர்க் ஃபினிஷ் ஆகலை, ஒர்க் போயிட்டுருக்குது. அப்புறமா பனைமரம் செடி பாருங்கள். அந்த பனங்கிழங்குலேருந்து இது செடி வளர்ந்து வந்துட்டுருக்குது. அதுவும் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் கோல்டன் டாலியா, தென்னங்கன்று, ப்ளூபெரி, மல்பரி. இவங்ககிட்ட நார்மல் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100, 150 அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளான்ட்டோட வெரைட்டி பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். செராமிக் பாட்டும் அவைலபிளாக இருக்குது. துளசி மாடம், வேறையும் பெரிய சைஸ் பாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது எக் ஃப்ரூட்டோட செடி, பலா, நிறைய வெரைட்டி பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. பிச்சி செடி, அப்புறம் குரோட்டன்ஸ் வெரைட்டி. உள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் வாழைக்கன்று வச்சுருக்காங்க. மட்டி, ரொபஸ்டா, அப்புறமா இது ரெட் பனானா, அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாழைக்கன்று பிளான்ட்டை பொறுத்து 30, 50 அந்த ரேட்டை பொறுத்து வேரி ஆகும். செடியை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் பார்க்குற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் உள்ள நிறைய இருக்குது. அத்திச்செடி, அப்புறமா இவங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கொய்யாயிலே நார்மல் ஒயிட் கொய்யா, பிங்க் கொய்யா, அப்புறமா பீட்ரூட் கொய்யா, ஸ்ட்ராபெரி கொய்யா, ஸ்ட்ராபெரியில் எல்லோ, ரெட்டு, அப்புறமா மாமரக்கண்டில் வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. பலாலியும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரம்போட்டான், மங்குஸ்தான், லிச்சி, லொங்கன், அப்புறமா இலந்த பழச்செடி, அபியு, அப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. நாவலில் ஒயிட் நாவல், பிளாக் நாவல், கிளி நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட் செக்ஷன். ஆர்கிட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அப்புறமா வாட்டர் ஆப்பிளில் வர கலர்ஸ் வச்சுருக்காங்க.
இதுவுமே எல்லாமே இப்போ ஸ்டாண்ட் வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சுன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரூட்டோ காயோட இருக்குது. இங்கேயும் வாழைக்கன்று வச்சுருக்காங்க, பாட்டில் வச்சுருக்காங்க. அல்லி செடி அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ரோஸ்மேரி பிளான்ட் இருக்குது, மிராக்கிள் ஃப்ரூட் பிளான்ட்டு, டேபிள் ஆரஞ்சு, அத்தியில் வந்து பூனை அத்தி, அப்புறம் பாருங்கள் இது வந்து இந்த ஃபால்ஸில் பாயிற மாதிரி வச்சுருக்காங்க. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ். அடினியத்தில் போன்சே பிளான்ட்ஸு, இங்கே பாருங்கள் போன்சே பிளான்ட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. அப்புறமா மீன் வளர்க்குறதுக்கு அதுக்கு நம்ம அதில் வைக்கிறப்ப இந்த பாசி வெரைட்டிஸ் அதுவுமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் கேக்டஸ் கலெக்ஷன்ஸ், ரோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் எல்லாமே கேக்டஸ் தான், நிறைய இருக்குது கேக்டஸ் வெரைட்டி. அப்புறமா வந்து உரமும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, டிஏபி, ரோஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், அவ்வளோ நிறைய இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய கடலே இருக்குது. ஹேங்கிங் பாட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, டிசைனாட்டு அவ்வளோ இருக்குது. அப்புறமா வந்து வெஜிடபிள் சீட்ஸ் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ட் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீரை விதைகள் இந்த மாதிரி எல்லாமே விதைகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரோஸ் பிளான்ட்ஸும் இங்கே ஃப்ரண்டில் இருக்குது. இவங்ககிட்ட மெயினாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸும் இன்டோர் பிளான்ட்ஸு பாட்டு இதுதான் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்.